ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோவில் சாங் வந்து பண்ண ரீசெண்டாக ஒரு 5 நாளாக வந்து பண்ணாக்க ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்கேன். ஸோ நானும் வந்து பண்ணாக்க நேற்று தான் கேட்டேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ அந்த பாட்டை கேட்க கேட்க வந்து பண்ணாக்க கேட்டுனே இருக்காங்கன்னு வந்து பண்ண எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால அந்த சாங்கில் கிரியேட் பண்ணலான்னு நான் நினச்சேன். ஸோ அதே மாதிரி கிரியேட் பண்ணேன். ஸோ அவுட்புட்டும் ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு. ஸோ அதான் நீங்கள் இப்போ பார்த்துருக்குறீங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த வீடியோ எப்படி நாம் எடிட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அது எப்படின்றது வந்து பண்ணாக்க நான் குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பேஞ்சை வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த அடாப்ட் எஸ்ஓஎஸ் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் பண்ண சொல்லும். உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன்அப் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பண்ண ரிமூவ் பேக்னு ஒரு ஐக்கன் இருக்கா, அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல இமேஜ் மாதிரி ப்ளஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபைல் ஷோகும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க பேக்கை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நாம் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோங்கனாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ப்ராஜெக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே, ஸோ அது கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் போயிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோதா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காண 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண சைடில் டவுன்ல இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரே ஃபாண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்போர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க ஐட்மோஷனில் கொண்டு வந்துடும். ஜஸ்ட்டு அது வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட்டு நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை தட்டிட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கீழே பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப் நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் கேர்ள்புக்கு ஆட் பண்ணலாம், பாய்ப்புக்கு ஆட் பண்ணலாம். பட்டு கேர்ள்புக்கு இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இருந்துச்சுனாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி இல்லைனாக்க இந்த ஏஎம்இஜை வந்து பண்ணாக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றக்க நீங்கள் டவுப் பண்ணி இதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிக் வந்து பண்ணாக்க இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு நான் மெஷின் பண்ணிட்டேன். இப்போ அந்த பிக்கை செலக்ட் போயிட்டு கிலோ மோட்ஸில் போயிட்டேன். இப்போ இந்த சர்க்கிள் எந்த மாதிரி ஷோணுமோ நம்ம அந்த மாதிரி அசைன் பண்ணி கட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாமா? ஜஸ்ட் இது ஆடாச்சு. ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், கட் பண்ணிக்கலாம். ஸோ அது கரெக்டாக 2 பாயிண்ட் கிட்ட போயிட்டேன். ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க கட் ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்தா லுக்கு கடிச்சிச்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு கார்ட்டூன் இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ட் பண்ணுற கூட்டு இந்த ஸ்டாரிங் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய பேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணாலும் போதும், கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆகும். ஓகே, நீங்கள் பிக் ஆட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இல்லை கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃபில் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக் உங்களுக்கு வந்து பண்ணாக்க கிடச்சிடும். ஸோ உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆட் இல்லைனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் ஆகும் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோ. ஸோ நான் வந்து பண்ணாக்க என்னோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஒரு பேக்ரவுண்டு வந்து பண்ண கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ண உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலரில் வந்து பண்ணாக்க இருக்கேன். ஸோ அதனால நான் க்ரீன் கலர் மாதிரி வந்து பண்ணாக்க இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ கீழே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கா, அது நம்ம செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயினாக்க இதில் 2 எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிக்கினாக்க பேக் அண்ட் ஒயிட்டில் வந்து பண்ண உங்களுக்கு ஷோகம். ஸோ இது கூட சூப்பராக தான் இருக்குது. ஸோ வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்க ஸோ நான் இதை வந்து பண்ணாக்க ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ படி நம்ம பேக் போயிட்டு இந்த கீழே இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம செலக்ட் போயிட்டு இந்த கலெக்ஷன் போட்டு ஸ்டைலில் போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த பிக்குடைய ஃபுல் இமேஜ் உங்ககிட்ட இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படி இங்கே பேக் போகிறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா உங்களுடைய பிக்கில் பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க கொஞ்சம் எந்த மாதிரி பிளேஸில் உங்களுக்கு கரெக்டாக ஷூட் ஆகுதுன்னு தோணுதோ ஸோ அதை வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த மாதிரி உங்கள் விரலால் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் நம்ம ஆஃப் பண்ணது ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் பேக்ரவுண்டு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆள் தான் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஷூட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஷூட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நாம மீட் பண்ணலாம் கைஸ்.